அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டு வந்த இருபெரும் கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் பலத்த அடி வாங்கியிருக்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான சூழ்நிலையில் 10 தோல்வி பழனிசாமி தற்போது 11 தோல்வி பழனிசாமியாக மாறியிருப்பதால் அந்த கட்சியில் மிக பெரும் உட்கட்சி பூசல் ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது பழனிசாமி பதவி விலகினாதான் நாங்கள் எங்களுடைய முடிவை அறிவிப்போம், இல்லைன்னா பழனிசாமிக்கு மிக பெரும் தொல்லைகளை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அதிமுகவுக்குள்ளார பெரும் புகைச்சல் ஏற்பட்டிருக்கின்றது. மிக பெரும் சண்டையே நடந்திருக்கின்றது. அப்படி அதிமுகவுக்குள்ளார என்ன நடக்கின்றது, யார் யாருக்குள்ளார சண்டை நடந்தது, பிரச்சனை நடந்தது, மோதல் வெடித்தது, ஏன் எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும், எப்போது பதவி விலகப் போகின்றார் அப்படின்ற மாதிரி பல திடுக்கிடும் உண்மைகளை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை உடனே பதவி விலக சொல்லி அந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் தற்போது மோதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக மிக பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 66 இடங்களில் வென்றிருந்த அதிமுக இந்த தேர்தலில் 47 இடங்களை மட்டுமே பெற முடிந்தது. 3வது இடத்திற்கும் தற்போது தள்ளப்பட்டிருக்கின்றது. இதனால எதிர்கட்சி அந்தஸ்தையும் அந்த கட்சி இழந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலமாகவே எதிர்கட்சி இல்லைனா ஆளுங்கட்சி அப்படின்னு மாறி மாறி இருந்து வந்த அதிமுகவிற்கு இந்த சட்டசபை தேர்தல் பார்த்தீங்கன்னா பெருத்த அடி அப்படின்றத மறுத்துடவே முடியாது. ஏன்னா அதிகாரம் பதவி அப்படின்ட்டு சொகுசாக அனுபவித்து வந்தவங்களுக்கு இந்த தேர்தல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கு பேரடி அப்படின்றது தான். ஒன்று, ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு அதிகாரத்தில் செல்வாக்கில் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னொன்று, எதிர்கட்சியாக இருந்தாலுமே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றும் சில விஷயங்கள், அவங்களுடைய அதிகார போக்கு அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். ஆனால் தற்போது ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலமாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்த ஒருத்தன் திடீரென தரையில படுக்க சொன்னா எப்படி படுப்பான்? அப்படிதான் இருக்கு அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகளின் நிலைமை தற்போது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இல்லாத வகையில் பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழந்திருக்காங்க அப்படின்றதும் மிக பெரும் அதிர்ச்சியான ஒரு செய்தி. இதனிடையே தான் விஜய் ஒருபுறம் முதலமைச்சராக திமுக கூட்டணி கட்சிகளிடம் பேசிக்கொண்டு இருந்த நிலையில் திடீர் திருப்பமாக திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்க இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்க இருப்பதாகவும் மிக பெரும் அளவிலான ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இது தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் இரு தரப்பிலும் தீவிரமாக நடந்தும் இருக்கின்றது அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். ஆனா அதில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படல. குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கல. தொடர்ந்து அவங்க விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்திருந்தாங்க. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓட்டு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடந்தது. அதன் பிறகு 5, 6, 7, 8, 9 இந்த 5 நாட்களாக ஏன் விஜய்க்கு ஆதரவு கொடுக்காம காலம் தாழ்த்திட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பெரும் டியூஸ்டே. முதல்ல திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் இருந்திருக்காங்க. இது 100% உண்மை. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளிடம் திமுக பேசும்போது அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சரிபட்டு வராது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தங்களுடைய முடிவை சொல்லியிருக்காங்க. மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும், இது சரிபட்டு வராது அப்படின்ட்டு சொன்னதால
திருமாவளவனை முதல்வர் ஆக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனைக்கு வந்திருக்காங்க. இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளிடம் விசாரித்திருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு புறம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான பாமகவை சேர்ந்த அன்புமணியும் எடப்பாடியுமே இதற்கு சம்மதிக்கலை. இதனால தான் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆகலாம் அப்படின்ட்டு நினைத்திருந்த திருமாவளவனுடைய கனவும் சிதைந்து போனது. எடப்பாடியும் முதல்வராக முடியாமலும் போனது. அதன் பிறகுதான் கடைசி நேரத்தில் திருமாவளவன் சரி நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போனா போதுன்னு விஜய்க்கு ஆதரவு கொடுத்தார் அப்படின்றது தான் உண்மையான தகவல். சரி, ஒருபுறம் இப்படி நடந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் புதுச்சேரியில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க மே 9 காலையில் பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போனாங்க. அவங்களோட எடப்பாடி பழனிசாமி நீண்ட நேரமாக ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. இந்த ஆலோசனையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவருமே பங்கேற்று இருக்காங்க. இதில் தொடர் தோல்வி குறித்தும் கூட்டணி குறித்தும் ரொம்ப காரசாரமாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகமும் பங்கேற்றிருக்காங்க. அப்போதே எடப்பாடி பழனிசாமி மீது நேரடியாகவே பலர் குற்றம் சுமத்தியிருக்காங்க. உன்னால தான் இப்படி ஆச்சு, நீ தான் இந்த நிலைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியிடம் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்டோர் சீறி இருக்காங்க. அதன் பிறகு இந்த கூட்டம் நிறைவடைந்த உடனேயே அங்கிருந்து எல்லோரும் புறப்பட்டு சென்றிருக்காங்க. இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் வீட்டில் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் அதன் பிறகு மீண்டும் கூடினாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி வீட்டில் ஆலோசனை நடத்திய பிறகு சிவி சண்முகம் வீட்டில் அனைத்து எம்எல்ஏக்களும் கூடி பேசியிருக்காங்க. இந்த சம்பவம் எப்போது நடந்ததுன்னா மே 9 மதியம் 2:30 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கின்றது. இதில் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், செம்மலை, தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட 37 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பலரும் போர்க்கொடி தூக்கி பேசியிருக்காங்க. இதனை அறிந்த முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, ஜெயக்குமார், RB உதயகுமார் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் சிறிது நேரத்திலேயே அங்கிருந்து இவங்க அனைவரும் வெளியேறி இருக்காங்க. அதன் பிறகு ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் கூட்டத்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க. இருந்தாலும் சிபி சண்முகம், எஸ்பி வேலுமணி, MR விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் இவங்க மட்டும் இரவு 10:30 மணியை தாண்டியும் ஆலோசனை நடத்தி இருக்காங்க. இந்த கூட்டத்தில் தேர்தல் தோல்விக்கு முழு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து தானாக விலக வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நீக்குவதற்கு எம்எல்ஏ கூட்டத்தில் எப்படி முடிவு எடுக்க முடியும்? கட்சி கூட்டத்தில் எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதிமுகவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா மிக பெரும் பூகம்பமாக வெடிக்கும் அப்படின்ற பரபரப்பான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. கடந்த 2021 சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் இதே போன்ற ஒரு உட்கட்சி பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஆனால் அதன் பிறகு அந்த கட்சியினுடைய முக்கிய புள்ளிகள் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், JCD பிரபாகர் அப்படின்னுட்டு மனோஜ் பாண்டியன் அப்படின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா அதிமுகவை விட்டு விலகி இருக்காங்க. அதிமுகவில் இருந்து விலகிய செங்கோட்டையன் தற்போது தாவேகாவில் முக்கிய புள்ளியாக இருக்கிறாரு. எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு. JCD பிரபாகரும் தாவேகாவில் எம்எல்ஏவாக ஆகியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் திமுகவுக்கு சென்ற மனோஜ் பாண்டியன், ஓ பன்னீர்செல்வம் போன்றோருமே பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் இவங்க எல்லாருமே எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. அதாவது எதிர்கட்சியிலையும் இருக்காங்க, ஆளுங்கட்சியிலையும் இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தற்போது பேரடியாக விழுந்திருக்கின்றது. எதிர்கட்சியும் இல்லை, ஆளுங்கட்சியும் இல்லை. நாம் என்னதான் பண்ணுறது? அதிகாரமும் இல்லை, செல்வாக்கும் இல்லை, சம்பாதிக்கவும் முடியாது அப்படின்ற ஒரு வேதனையில் தற்போது மிக பெரும் அளவில் பொங்கி எழுந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை பதவி விலக சொல்கிறாங்க. இதனால் அந்த கட்சியின் எதிர்காலம் என்னவாகும் அப்படின்றது பெரும் கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது.
இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் சில நாட்கள்ல நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி பதவி விலகுவார் அப்படின்ற செய்திகள் கூட வெளியாகலாம். அந்த அளவுக்கு பெரும் அழுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலகுவதுதான் சரியாக இருக்குமா? அப்படி பதவி விலகுனா அந்த இடத்துக்கு யார் வந்தா சரியா இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.